அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நாம இப்ப இந்த வீடியோல ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்எச் இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து சொல்லியிருந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் நல்லா தான் விளையாண்டுருந்தாங்க. பட் நம்ம ஜிடி ஜெயிக்கும்னு சொல்லியிருப்போம். பட் நேற்று லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு சில பிளேயர்ஸ் நம்ம கணிச்சதுல தப்பா போனதுனால என்டையர் ப்ரெடிக்ஷன்ஸே மாறிடுச்சு. ஓகே, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். அதனால நம்ம இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு ஆர்சிபி இன்னொரு பியூட்டி என்னன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் லக்னோல நடக்குது. அதனால இது ஹோம் கிரவுண்ட் மேட்ச் ஃபார் யாருக்குன்னே சொல்லவும் முடியாது. ஸ்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கா அந்த மாதிரி மட்டும் நம்ம இன்னைக்கு சொல்லுவோம். நம்ம ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட் மேட்ச் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். லக்னோல நடக்குது. பட் ஓகே, இன்னைக்கு நம்ம 5 கேட்டகரியில பிளேயர்ஸ் இருக்காங்க. சென்சேஷனல்ல டிம் டேவிட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட் வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் பெரும்பாலும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்க பிளேயர்ஸ் நல்லா விளையாட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் முகமது ஷமி நல்லா விளையாடுவாரு, ஜெயதேவ் உனத்கட் நல்லா விளையாடுவாங்க. எஃபெக்டிவ் பிளேயர் கேட்டகரியில இன்னைக்கு விராட் கோலி சந்திராஷ்டமா நல்லா அவரையும் எடுத்துக்க வேண்டாம். இஷான் கிஷான் நல்லா விளையாடுவாரு, கமிங் டு மெண்டிஸ் நல்லா விளையாடுவாங்க. எபோ ஆவரேஜ்ல ரஷீக் சலாம், பேட் கமின்ஸ் நல்லா விளையாடுவாங்க. டேலண்ட்ஃபுல் பிளேயர்ஸ்ல அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா விளையாடுவாங்க. ஃபேர் பிளேல டிராவிஸ் ஹெட், என்ரிச் கிளாசன் நல்லா விளையாடுவாங்க. ஸோ நான் பிளேயிங் லெவன்ல பார்க்கும் பொழுது சுயான் சர்மா அவங்க நல்லா விளையாடுவாங்க. நல்லா விளையாடுறவங்க சொல்றேன். லுங்கிகிடி நல்லா விளையாடுவாரு. ரொமாரியோ ஷெஃபோர்ட், ஸ்வப்னில் சிங், அப்புறம் அவ்வளவுதான். சச்சின் பேபி நல்லா விளையாடுவாரு. இஷான் மலிங்கா, ராகுல் சஹர் நல்லா விளையாடுவாரு. ஸோ ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு கம்மியாக தான் வராங்க. ரஷீத் சலாம், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ்லாம் நல்லா விளையாடுறாங்க. நான் பிளேயிங் லெவலில் பார்க்கும்போது லுங்கிகிடி, ரொமாரியோ ஷெஃபர்ட், ஸ்வப்னில் சிங், சச்சின் பேபி, ராகுல் சஹர் நல்லா விளையாடுவாங்க. டீம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு ஆர்சிபியோட எஸ்ஆர்ஹெச் தான் நிறைய பிளேயர்ஸ் விளையாடுற மாதிரி தெரியுது. ஸோ இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, பார்ப்போம். அடுத்த ஃபிளாப் பிளேயர்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேவிட் படிக்கல், ரஜத் படிடார், கிருணால் பாண்டியா, ஃபில் சால்ட், சுயான் சர்மா, எஸ் தயால் நல்லா விளாட மாட்டாங்க. அப்புறம் லியான் லிவிங்ஸ்டன், ஸ்வஸ்டிக் சிக்காரா, நுவான் துஷாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே, ஜித்தேஷ் சர்மா, ஜாக்கப் பெத்தல் இவங்களாம் நல்லா விளாட மாட்டாங்க. எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் அபினவ் மனோகர், அனிகேட் வர்மா, ஆடம் ஜாம்பா, ஹர்ஷல் பட்டேல், ஜீஷன் அன்சாரி, அதர்வா டைடே நல்லா விளாட மாட்டாங்க. இன்னிங் சைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவ்தத் படிக்கல், ரஜத் படிடா, டிம் டேவிட்லாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளாடுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போவார். விராட் கோலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாரு, செகண்ட் இன்னிங்ஸ் போவார். கிருணால் பாண்டியா, ஃபில் சால்ட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட் எல்லாருமே செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா போவார். ரஷீக் சலாம் ரெண்டு இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவாரு. இன்னைக்கு ரஷீக் சலாமோட டேன்னு நினைக்கிறேன். ப்ராமிசிங் பிளேயர்லயும் வராரு, இதுலயும் வராரு. எஸ் தயால், லியான் லிவின்சன், ஜித்தேஷ் சர்மாலாம் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போவார். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் போவார். அனிகேட் வர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போவார், செகண்ட் இன்னிங்ஸ் குட். நிதிஷ்குமார் ரெட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் குட், செகண்ட் இன்னிங்ஸ் போவார். அடுத்தா ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷான், பேட் கமின்ஸ் இல்ல கமிங் டு மெண்டிஸ், இந்த இவங்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் போவார். ஆடம் ஜாம்பா, முகமது ஷமி, ஜீஷன் அன்சாரி, ஜெயதேவ் உனத்கட்லாம் செகண்ட் இன்னிங்ஸ் குட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போவார். பேட் கமின்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ்மே நல்லா விளையாடுவாங்க. மேபி எஸ்ஆர்எஸ் கேப்டனா இருக்கலாம், நீங்க எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்கலாம். அடுத்த நான் பிளேயிங் லெவன் பார்த்துக்கிட்டீங்கன்னா சுயான் சர்மா, ஸ்வஸ்திக் சிக்காரா, நுவான் துஷாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தேலாம் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் போவார். லுங்கிகிரி, ரொமாரியோ ஷெஃபர்ட், ஸ்வப்னில் சிங்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் போவார். அடுத்த ஜாக்கப் பெத்தல், அபினவ் மனோகர், ஹர்ஷல் பட்டேல், அதர்வா டைடே, இஷான் மலிங்காலாம் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் போவார். சிமர்ஜித் சிங், ராகுல் சர்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் போவார். சச்சின் பேபி ரெண்டு இன்னிங்ஸ்மே நல்லா விளையாடுவாங்க. பிரைடன் கார்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் போவார். இப்போ ஒரு சம்மரி பார்த்துருவோம். ரெண்டு இன்னிங்ஸுமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயிங் லெவன் பேட் கமின்ஸ், அப்புறம் ரஷீக் சலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயிங் லெவன் விராட் கோலி, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷான் இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. கமிங் டு மெண்டிஸும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தேவ்தத் படிக்கல், ரஜத் படிடார், டிம் டேவிட், கிருணால் பாண்டியா, ஃபில் சால்ட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹெசல்வுட், எஸ் தயால், லியான் லிவிங்சன், ஜித்தேஷ் சர்மா, அனிகேட் வர்மா, ஆடம் ஜாம்பா, முகமது ஷமி, ஜீஷன் அன்சாரி, ஜெயதேவ் உனத்கட் இவங்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. நான் பிளேயிங் லெவனில் ரெண்டு இன்னிங்ஸுமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் சச்சின் பேபி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளையாடக்கூடியவங்க லுங்கிகிடி, ரொமாரியோ ஷெஃபர்ட், ஸ்வப்னில் சிங், சிமர்ஜித் சிங், ராகுல்
ராகுல் சார், பிரைடன் கார், சுயான் சர்மா, ஸ்வஸ்டிக் சிக்காரா. இருங்க, அது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளையாடுவாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துட்டு சுயான் சர்மா, ஸ்வஸ்டிக் சிக்காரா, நுவான் துசாரா, மனோஜ் பண்டகே, மோகித் ராத்தே, ஜாக்கப் பெத்தல், அபினவ் மனோகர், ஹர்ஷல் பட்டேல், அதர்வா டைடே, இஷான் மலிங்கா. ஸோ மேட்ச் வின்னர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீமுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகம். அதனால ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன் அப்படின்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்குங்கிற அனுமானத்தை தான் பண்ணியிருக்கேன், இது ஹோம் கிரவுண்ட் டீம்னு பண்ணல. நம்ம போன தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சுமே வந்துட்டு சென்னையிலையும் நடக்கல, ஆப்போனன்ட் டீம்லையுமே நடக்கல. பட் அப்போ நிறைய பேர் வந்து ஏன் இந்த மாதிரி பரவாயில்ல ப்ரெடிக்ஷன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எந்த டீம் எடுக்குதோ அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு கூட, அதாவது நேற்று ஜிடி மேட்ச் நடந்தது இல்லையா, அதில் கூட நான் வந்து ஹோம் கிரவுண்ட் டீமை தான் வச்சு நான் உங்களுக்கு ஜிடின்னு சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் தான் ஜெயிச்சிச்சு. அதனால இன்னைக்குமே நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எந்த டீம் எடுக்குதோ, எஸ்ஆர்ஹெச் எடுத்தாலும் அவங்க ஜெயிக்கிறது வாய்ப்புகள் இருக்கு, ஆர்சிபி எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா ஜெயிக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எந்த டீம் எடுக்குதோ அந்த டீம் மேல நீங்க வந்து வின் பண்ணலாம். ஓகேவா? டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்றீங்க. நேற்று கூட ஒருத்தர் வந்து நான் பார்த்தேன், நிறைய ஒரு 20-25 லைன் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. நான் அதை படித்தேன். நிறைய விஷயங்கள் நான் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க சொல்றதை பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சா நான் வந்து டிஎன்பிஎல்ல பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக வருது அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து பண்றேன். உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி எனக்கு அவ்வளோ பெரிய கமெண்ட் எனக்கு வந்து நீங்க கொடுத்தது எனக்கு ரொம்ப மன சந்தோஷமா இருந்தது. நிறைய பேர் வந்து பாசிட்டிவா கமெண்ட் கொடுக்குறீங்க. பட் வியூஸ் தான் அது, நீங்க வியூஸ் பாக்குறீங்க. பட் சரி, எனக்கு வியூஸ் போலங்கிறது கூடிய விரைவில் நம்ம வந்து நிறைய வியூஸ் வரும்னு நான் நம்புறேன். ஓகேவா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.